கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1. 2 Corinthians 2:1. நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் வரும்படியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? நான் இப்போ உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? எனக்கு துக்கமாக இருக்கு. அதாவது 2 காரியம் நம்ம அங்கே பார்க்குறோம் கொரிந்து சபையில். நம்ம இந்த கொரிந்து சபையினுடைய அறிமுகத்தில் சொல்லும்போது நான் சொல்லி கொடுத்தேன். அதாவது முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன வருத்தம்னா, அங்கே சபையில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட மக்கள் மறுபடியும் பாவத்தில் இருந்து அங்கு அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் சபையை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அங்கே உள்ளதில் ஒரு காரியம் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லும்போது, உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறான், அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்களே. அதாவது என்ன, நீங்கள் அப்படிப்பட்டவனை குறித்து நீங்கள் கண்டித்து அவனை எடுத்திருக்கணும், அது செய்யலை. அப்போ சபையனுடைய சமாதானத்தை, சபையினுடைய காரியங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு, அதை நீங்கள் கண்டிக்கலை. 2வது, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அங்கு கள்ள உபதேசியார்கள் பவுல் அவருடைய வாழ்க்கை சரியில்லை, அவர் சொன்ன உபதேசங்கள் சரி கிடையாது, நீங்கள் யூதர்கள் முறைப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான குழப்பமான காரியங்களை சொல்கிறாங்க. அவரை தனிப்பட்ட முறையில், அப்போஸ்தலனாகிய பவுலை தனிப்பட்ட முறையில் சொல்லும்போது பவுலுக்கு என்ன மன வருத்தம்னா, நான் உங்கள் முன்னாடி களங்கம் இல்லாமல் எப்போது இருந்தேன், அப்போ நீங்கள் எனக்காக நின்றுக்கணும், நீங்கள் நிற்கலை. இந்த 2 காரியமும், அதாவது பிரதானமாக சபையினுடைய சாட்சியை கெடுக்கக்கூடியதாக பாவம் இருந்து கொண்டிருக்கிறது, அதை நீங்கள் சரி பண்ணல. 2வது, என்னை குறித்து தவறுதலாக சொல்லும்போது நான் உங்கள் கூட இருந்தேன், கிட்டத்தட்ட 18 மாதங்கள் அவர்களோட இருந்து ஊழியம் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அப்படி இருந்த நீங்கள், நான் என்னைய பார்த்து என்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க, அப்படி இருந்தும் நீங்கள் என்னவா இல்லை, சரியான முறையில் அதை கடைப்பிடிக்கலை அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக சொல்லும்போது தான், நான் அதனால தான் உங்ககிட்ட வராமல் இருக்கிறேன், ஏன்னா மறுபடியும் நான் துக்கப்படக்கூடாது என்பதற்காக. இதை 1வது அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் பாருங்கள். மேலும் நான் உங்களை தப்பவிடும்படிக்கே இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்திற்கு வராதிருக்கிறேன் என்று என் ஆத்துமாவின் பேரில் தேவனையே சாட்சியாக கோருகிறேன். நான் இதுவரைக்கும் வராமல் இருக்கிறது காரணம் என்ன? உங்களை நான் மறுபடியும் திட்டக்கூடாது. ஏன்னா நான் உங்ககிட்ட பெரம்போட வர்றதா, அன்போட வர்றதா, நான் எதோட வர்றது என்று சொல்லக்கூடியதாக மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு? நான் உங்ககிட்ட வந்த காரணம் என்ன? நான் தீர்மானித்து கொண்டு வராதற்கு வந்தால் எனக்கு துக்கமாக இருக்கும், அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட வராமல் இருக்கிறேன். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ஒரு ஊழியக்காரனுக்குரிய துக்கம் தன்னுடைய சுகம், தன்னுடைய பலவீனம், தன்னுடைய காரியங்களை குறித்து இல்லை, எல்லாவற்றை காட்டிலும் சபையினுடைய சாட்சியை குறித்ததாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சபையை குறித்த வைராக்கியம், சபையை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் ரொம்ப தீவிரமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெயரில் இருக்கக்கூடிய சபை ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். அந்த சாட்சிக்கு பங்கம் விளைக்க வைக்கக்கூடியதாய், சபை தன்னுடைய சாட்சியை இழந்து விட்டால் சபைக்கும் சமுதாயத்திற்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும். அதனால் ஒரு சபை சாட்சி உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இங்கே அவர் பக்தி வைராக்கியமாக, நீங்கள் என்ன பண்ணலை, ஒரு பாவம் செய்தவனை கண்டிக்கலை, அது மாத்திரமல்ல அதை குறித்து நீங்கள் இருமாப்படைந்திருக்கிறீங்க என்று சொல்லக்கூடியதா. அதே போல் ஒரு சபை ஊழியனை குறித்து அவர்கள் சொல்லுகிற ஒரு தவறான குற்றச்சாட்டுகள் அதை கூட இருந்தவங்க அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இல்லை அப்படி இல்லை என்பதை சொல்லி இருக்க வேண்டும், அதுவும் அவர்கள் சொல்லலை. அப்படிங்கிறதுல தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மன வருத்தப்படுறார். அப்போ நம்ம இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எப்படி உங்கள் சபையில் இருக்கிறீங்க? உங்கள் சபை சாட்சியோடு இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் தீவிரமாக இருக்கிறீங்களா? சபையினுடைய ஒழுக்கத்தை குறித்து எந்த அளவுக்கு நீங்கள் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? அதாவது சபை தன்னுடைய சாட்சியை இழந்து விட்டால் எப்படி நாம் மக்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த முடியும்?
இன்றைக்கு தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவது எதனால? சபையினுடைய பெயர் களங்கப்படுவதனால தானே. அப்போ சபையினுடைய பெயரை ஒரு களங்கம் இல்லாமல் நம்ம வைத்துக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பதற்கான அடையாளமுள்ள வாழ்க்கை இருக்கும்போது தான் அதை வழிநடத்துகிற ஊழியக்காரன் துக்கம் இல்லாமல் இருக்க முடியும். அப்போ ஒரு ஊழியனுக்கு என்ன இருக்கணும்? சபையை குறித்த, சபையினுடைய பரிசுத்தத்தை குறித்த பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அந்த சபை ஊழியன்னா யாரு? எல்லாருமே இதை கேட்டு கொண்டு இருக்கிற நீங்களும், இதை பிரசங்கிக்கிற நானும். அப்போ நம்ம அப்படி உள்ளவங்களா வாழ்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, சபையினுடைய பரிசுத்தத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியத்தோடு ஆண்டவரே ஒவ்வொருவரும் வாழ்ந்து, சபை தன்னுடைய சாட்சியை சரியான முறையில் இந்த உலகிற்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.